பேச வைத்தாய் அம்மா பேச வைத்தாய் அகரம் முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் ஊசி முனையில் நின்று தவம் செய்யும் அங்காள பரமேஸ்வரியை பணிந்தவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும், சர்வ மங்களம் உண்டாகும். கோட்டை வாருங்கள், அங்காள பரமேஸ்வரியை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல பொருந்திடுவாள். கோட்டை வாருங்கள், அங்காளீஸ்வரியை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவாள், மகிமை பல பொருந்திடுவாள். எனது கோட்டை வாருங்கள்.
கோட்டை வாருங்கள் அங்காளீஸ்வரி வணங்குங்கள் மாங்கல்யம் காட்டிடுவார் மகிமை வள பொருந்திடுவார் எனது கோட்டை வாருங்கள் வாங்க 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 பாசமுக நெஞ்சங்களே, பால வழிகாட்டும் என் அன்பு தெய்வங்களே, காலையில் காடு சென்று மாலையில் திரும்ப என் அன்பை உழைப்பாளி வர்க்கங்களே,
கடமை கண்மூன்று காலத்து மானத்தை கருக்கூடிய மரியாதைக்குரிய உள்ளம் கொண்ட காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, என் அன்பு தம்பிகளே, என் அருமை அக்காமார்களே. என்ன அக்காமார்கள் அப்புறம் ஆளை காணா திருமுருகா? என்ன பூரா ஆம்பளை கொண்டு மாத்திரக்கு பொம்பளையில அப்புறம் ஒன்றதைங்க. ஏப்பா சோத்துல தண்ணி ஊத்த போயிருப்பாங்கப்பா. சோத்துல ஊத்தாம இதுல ஊத்துவாங்க. அதான் சொல்ற பட்டங்கிட்ட சோத்த தண்ணி ஊத்தாத ஊசி முடிக்காம இருக்கு பட்டலங்கிட்டு. தண்ணி ஊத்துங்க வேணாம்னு சொல்லல. சரி நல்லா ஊத்துங்க. ஆனா ஊத்துறலாம் சரிங்க, குழம்புல மட்டும் தண்ணியை ஊத்தி போறாதீங்க. எதுல? குழம்புல. சரி, ஏன்னா கூட்டம் அதிகமா இருக்கும். ஆமா, இருந்தாலும் இப்படித்தான் இருக்கணும். வருகை 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 அன்பு ரசிக பெருமக்களை வருகை என்று சொல்லி என்ன காரணம் அப்படின்னா, இந்த நாட்டுக்கு பேரே தாய் நாடு தான். ஆமா, தந்தை நாடுன்னு யாரு பேர் வச்சிருக்காங்களா? இல்ல இல்ல, நாட்டுக்கு பேருக்கு தாய் நாடு ஏன் பேர் வச்சிருக்காங்க? நம்ம தாங்கிறது யாரு? அந்த பூமாதேவி. ஆமா, அவளும் ஒரு பொம்பளை தான். இந்த பூமாதேவி ஒரு பொம்பளை. ஆமா, இந்த பூமாதேவி கீழே இருக்கும் பொழுது நம்மளுக்கு எல்லாம் மேலே கொடை கொடுத்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறாளே, யாரு தெரியுமா? அவதான் ஆகாசவாணி. அவளும் பொம்பளை தான். ஆமா, ஆனா மேலையும் பொம்பளை கீழையும் பொம்பளை. சரி, நம்ம ஊட உட்காந்து என்ன செய்ய போறோம்? என்ன செய்ய போறோம்? அன்னைக்கும் செஞ்சுட்டோம் ஐயா. ஆட்டை களவாங்கிறது, மாட்டை களவாங்கிறது, கோழி களவாங்கிறது, குஞ்ச களவாங்கிறது. கோழி குஞ்சையா? நேத்து என் குஞ்ச கால நீதான் களவாண்டு போயிட்ட போல. கோழி குஞ்ச சொல்லிக்கிட்டு இருக்க என்ன இருக்கிற காரணம் அப்படின்னா, நாடு எப்படி ஒரு நாடாக இருந்தாலும் நாட்டுக்கு சிறப்பு ஒரு பெருமை இருக்கணும் அப்படி. சரி, இருந்தாலும் என்ன விரவம் நன்னகவன குறி எமது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் ஏனாதி கோட்டை கிராமத்தில் குறி மந்தவரை வாழ வைக்கும் அந்த வகை அருமை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மகா சிவராத்திரி உற்சவனை முன்னிட்டு இந்த கோவில் முன்பாக ஏனாதி கோட்டை காவல்கார உரிமைகள் இருக்கக்கூடிய நடக்கமாகி இந்த நாடகத்தில் சத்திய ஹரிச்சந்திரா ஏனாதி செங்கோட்டை கிராமத்துல அரிசித்த நாடகம் போடுறோம்னு சொன்னாங்க. ஆனா என்ன ஒண்ணு சத்தியத்துக்கு ஆளு கிடைக்கல. நீ இருக்கையில அவர் ஊர வாத்தியார் கிடந்து மந்திர சங்கத்தை இமாமராஜரை கிடந்து புளியா பிணைஞ்சாரியா. அவன் தான் இருப்பானா, இவன் தான் இருப்பானா, அவன் தான் இருப்பானா, இவன் தான் இருப்பானா அப்படின்ட்டு. ஆனா இருந்தாலும் பாருங்க, சத்தியத்துக்கு ஆளு கிடைக்காத ஒரு காரணத்தாலதான் உங்களுக்காக இன்று தினம் மாற்றி இந்த மகா சிவராத்திரி விழாவினை சீரும் சிறப்பாக நடத்த கொண்டிருக்கூடிய நாடகமாகி வேடத்திலிருந்து மானா அல்லது மகேஸ்வர கூடிய புதிய நாடகமாகி ஸ்ரீ வள்ளி திருமணம் சிறப்பாக நடைபெறுவது. இந்த நாடகத்தில் சொற்குற்றம், போர்க்குற்றம், இசைக்குற்றம், நடிப்பு குற்றங்கள் எக்குற்றங்கள் இருப்பினும் குற்றங்களில் நோக்கி குணங்கள் மிக கொண்டு உங்கள் குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி சூடியூர் ஆத்துக்குள்ள தூக்கி போட்டு மிதிப்பீங்களோ அதே மாதிரி எங்களை மிதிச்சு போறாதீங்க. மிதிக்க ஆசைப்பட்டிய பணக்க இந்த இருக்கார பிட்டிக்காரன் அவனை தூக்கி போட்டு அந்த மானங்கத்தை கம்மியா இருக்க பத்தில அதை தூக்கி போட்டு மிதிங்க. ஏன் உங்களை மிதிச்சா என்ன சொந்தக்கார ஊரியா? அப்படியா? அப்புறம் எங்களுக்கு சொந்தக்காரங்க இல்லையாண்டா? ஒரு சொந்தக்கார மக்களையா மட்டும் இந்த கரச குலத்துக்கும் எனது ஏனாது செங்கோட்டைக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இருக்கு. துடைக்கும் தொப்புளுக்கு எவ்வளவு தூரம்? துடைக்கும் தொப்புளுக்கு எவ்வளவு தூரம்ங்க? ஒரு சான் தாங்க. இந்த ஒரு சானுக்காகத்தான் இந்த சின்ன சிறியன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அன்பு ரசிக பெருமக்களை, அமைதி காத்த நாடகத்தை கட்டிகளுக்க வேண்டும் சொல்லி இந்த நாடகத்தில் வரக்கூடிய பாட்டுகளையும் வரக்கூடிய கதைகளையும் நாடகத்தில் நீங்கள் எவ்வாறு பார்க்கலாம், வரக்கூடிய பாட்டுகளையும் ஒரு செவி குறித்து எவ்வாறு கேட்க வேண்டும் தெரியுமா? நாடகத்தை எப்படி பார்க்க தெரியுமா? கண்ணாடி நாடகத்தை பார்த்திடுங்க, ரெண்டு காதால பட்டுகளை கேட்டிடுங்க. நாடகத்தை பார்த்திடுங்க, ரெண்டு காதால பட்டுகளை கேட்டிடுங்க. கண்ணாடி கண்ணாடி ரெண்டு கண்ணாடி கண்ணாடி நாடகத்தை பார்த்திடுங்க, ரெண்டு காதால பட்டுகளை கேட்டிடுங்க. சகோதரிகள்
போகாதீங்க. பின்னாடி போகாதீங்க. ஏய் மாப்பிள மாப்பிள அந்த உன் பழக்கம் உன்னை விட்டு போகுதா? பின்னால எதுக்கு பின்னால? நம்ம நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள ஆம்பளை புள்ளையும் சேர்ந்து பொம்பளை புள்ளையும் சேர்ந்து சரி எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதைத்தான் செஞ்சு முடிப்பாங்க. ஆமா பின்னால போகாதீங்கன்னு பயவில் அங்கே பின்னால போயிடுத்து வர பின்னால பேயா இருக்கு அப்படி. ஆனா பின்னால போகும்போது எனக்கு இப்ப தெரியாது, போகும்போது தெரியாது. ஆனா பின்காலத்துல என்ன பலனை அனுபவிக்கிறோம் அப்படி காலத்துல எதுக்கு பின்னால தெரியுமா? வாழ்க்கையில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் முன்ன நோக்கி செல்ல வேண்டும், பின்னோக்கி செல்லக்கூடாது அப்படி காலத்தால எதுக்கு பின்னாடி தெரியுமா? பின்னாடி இன்னைக்காவது ஏனாதி செங்கோட்டையில இந்த கோயில் பக்கத்துல யாருக்கு பாவம் செஞ்சமோ என்னமோ தெரியல. சரி புறம் சுத்தி அடைச்சு அப்படி கதவை முள்ளு வெளி போட்டு அடைச்சு இறுக்கி பிடிச்சி அப்படி பேரும் 10 நடிகர் அப்புறம் உள்ள உட்கார வச்சுட்டாங்க. வாட்டில் செயலுக்குள்ள வச்ச மாதிரில. சரி ஆனா திறந்து வைக்கிறதுக்கு நேத்தெல்லாம் போன ஊர்ல கீத்து கொட்டக. இந்த நேத்து போன சும்மா மாவுருண்ட மண்டை நேத்து போன ஊர்ல கீத்து கொட்டக. இந்த கீத்து கொட்டையில வரைக்கும் ஒரு 4 இளவட்ட பள்ளி போட்டாலும் வந்துட்டாங்க. சரி மந்தவன வரைக்கும் போட்டுக்கிற டான்ஸ்கார பிள்ளை கிளவியா குமாரியான்னு பாக்குறதுக்கு. ஏன் மாப்பிள்ள அந்த 4 இளவட்ட வந்தோன்னு உங்களுக்கு எச்சி ஊறி இருக்குமே? எனக்கு எச்சி ஊறாலும் பிரச்சனை இல்லை, பரமசிவத்துக்கு வடிஞ்சிருச்சு. சும்மாரியாங்கிட்டு ஆத்தாடி இப்படி கூட்டமா அப்படின்ட்டு இருந்தாலும் என்ன தெரியுமா? இதுதான் ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் நிகாரத்தளவா இந்த ஏழாவது செங்கோட்டை கிராமத்தில் அருமையான ஒரு கலைஞரகத்தில் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். அமைத்த மக்களுக்கு நன்றி கிடந்த வணக்கங்களை கூறி நீங்க பின்னாடி போகாதீங்க. அடி நீ அடி நீ அடிச்சிருமே அந்த இன்னும் பத்தல இன்னும் பத்து அடிங்க பங்காளியில சீத்தி அடிங்க பாக்க. நடக்காத ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டிய நாடு நம் நாடு தமிழ்நாடு. இது யாருக்கு தெரியுமா? மாணவ மணிகளுக்கும் உழைப்பாளி வர்க்கத்திற்கு சேர்ந்ததுதான் இந்த ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு மாடு வருது, ஏனாலும் செங்கோட்டை எந்த மாடியாகிட்டு நாளைக்கு என்ன செய்வா புனக்கு? நாளைக்கு என்ன செய்வா? வண்டி கொடி கடைசி கொடுத்துல ஒரு ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சிருமா? வாட்டில் ஆரம்பிக்கும் போது என்ன செய்வா புனக்கு? ஒரு காலை அவுத்து விடுவாங்க, ஒரு நாச்ச காலை ஒண்ணு. இந்த நாச்ச காலை அவுத்து விட்ட உடனே 2வது மாடு அவுத்து விடுவாங்க. இந்த 2வது மாடு அவுத்து விட்ட போது இந்த மாட்டை யாரு பிடிக்கிறார்களோ பிடிச்சவனுக்கு சக்க சன்மானம் கிடைக்கப்படும் அப்படின்பாங்க. அப்ப அந்த மாடு எந்த ஒரு மாடு அப்படின்னா அதுதான் ஏழாவது செங்கோட்டை மாடு. இந்த மாட்டை பிடிக்கிறதுக்கு எந்த இளவட்டம் பிறந்திருக்கிற அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு கருத்தை சீத்தி அடி சீத்தி அடியா வைப்போம். அடிக்க பங்காளி சீத்தி அடியா இன்னும் அடியா இன்னும் பத்தல இப்படி சீத்தி அடிக்காதீங்க.
சிக்கன் ஆம்லேட்டா? கலக்கி 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 5 கலக்கி குடிச்ச திண்ட சொல்றது கேட்ட மாவுருண்ட மண்டை கலக்கி நீ 2 விதமான கலக்கி இருக்கு. பெரிய பிரச்சனை எந்த நேரம் மாவுருண்ட பண்ணி சொல்லாத. சோடா ஊத்தி சாப்பிடுற கலக்கி ஒண்ணு இருக்கு. சரி. இன்னொன்னு முட்டை கலக்கி ஒண்ணு இருக்கு. ஆமா. இந்த சோடா ஊத்தி குடிக்கும் போது இன்னொரு கலக்கி உனக்கு தெரியுமா? மாப்ள இன்னொரு கலக்கி ஒண்ணு இருக்கு. அதான்டா குடலங்கலக்கி. என்னது? குடலங்கலக்கி. குடலங்கலக்கி எதெல்லாம் பிரச்சனை இல்ல. அதான்டா குடும்பத்தை கெடுக்கிறது. குடும்ப கலக்கிடா நொக்கா ஒளி. குடும்ப கலக்கி அதுக்கு பேரு. கலக்கி ஒரு பெருமை என்ன தெரியுமா? இந்த சோடா ஊத்துறாங்கல அடைச்ச கடையை சொன்ன உடைச்ச சோடா ஊத்துறாங்கல்ல. ஆமா. ஒரு கோட்டரை வாங்கி நண்பர்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு வருத்தம் இல்லையே இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறா அப்படின்னாக்க 2 பேரும் நண்பர்கள்லாம் சேர்ந்துருவா. கேட்டு நான் ஒரு 75 ரூபா நீ ஒரு 75 ரூபா 185 ரூபா முடிஞ்சு போச்சு. சரி. இந்த 185 ரூபாய் இப்போ ஒன் ஷாப்ல கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க 10 ரூபா மறுபடியும் திருப்பி நம்மகிட்ட கேட்பாங்க. அப்படி திருப்பி கேட்ட உடனே 165 ரூபா. இந்த 165 ரூபாய் கொண்டு கொடுத்த உடனே அடிச்சு முடிச்ச உடனே பாட்டில் கொண்டு கொடுத்தா திருப்பி 10 ரூபாய் நம்மளுக்கு வரும் பாட்டில் கிட்டு. இதெல்லாம் எதுக்கு இந்த வேலை இதெல்லாம்? ஆனா இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசு இருந்தா கொடுப்பாங்க. காசு இல்லாத என்ன செய்வான் பாட்டில் கிட்டு? இந்த 75 ரூபா போட்டேன்ல 2 கப்பு வாங்குவாயா? இந்த 2 கப்பு வாங்கி ஒரு சோடாவை ஊத்துவேன். ஏப்பா கப்புனா எந்த கப்பை சொல்றீங்க? பிளாஸ்டிக் கப்பியா? நான் கூட விருது கொடுக்குறாங்களே கப்பு அது நினைச்சிட்டேன். விளையாட்டு போட்டில ஜெயிச்சா கொடுக்குறாங்க. இல்ல நீ அந்த கப்பு நினைச்சு பட்டலகிட்டு இன்னொரு கப்பு ஒன்று இருக்கு தரவா? என்ன கப்பு? அது போகும்போது தர்றேன் பட்டலகிட்டு அதை வாங்கிட்டு போ. அந்த கப்புல ஊத்துன உடனே அந்த கப்பை உங்க மச்சானுக்கு கொடு. இல்ல அப்பல அதுல ஊத்தி என்ன செய்வாப்புனாக்க 2 பேரும் சரக்கு ஊத்துவாங்க. சரக்கு ஊத்துறவங்க என்ன செய்வாப்புனாக்க யாருக்கு அளவு கூடி இருக்கு அப்படின்றத அளந்து பாக்குறது. இந்த சேஸ் பண்ணி சாப்பிடுவாங்கல்ல ஜேஸ் அப்படின்னு. ஆமா. இது ஏன் முட்டை வைக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? முட்டை வைக்கிறாங்க. இதுலதான் விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? உனக்கு அளவு கூடி இருக்கா எனக்கு அளவு கூடி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் ஜேஸ் அப்படின்றது. ஓஹோ. அதுக்குத்தான் அந்த கலக்கி என்ன கலக்கி அப்படி தெரியுமா? கலக்கி மதிப்பு தரணும். கலக்கி மதிப்பு தரணும். மணக்க வரும் சொரக்க வரும் வணக்கமாக இருந்தாலும் என்ன கிரமம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வட்டம் நமது ஏனாதி செங்கோட்டை கிராமத்தில் வந்தவரை வாழ வைக்கும் வந்ததையுமாகி அருமை ஸ்ரீ அங்காள அம்மன் கோவில் மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு ஏனாதி செங்கோட்டை காவல்காரர் நடத்தக்கூடிய நாடகமாகி வேடர்கள் மானா அல்லது மகேஸ்வரனுடைய புதிய நாடகத்தில் தலைமை தாங்கி வரக்கூடிய அன்புக்குரிய விழும் மரியாதைக்குரிய விழும் பாசத்திற்குரிய விழும் மானாமதுரை உயர்வு காவல்துறை சார்பு ஆய்வாளர்கள் தலைமையில் இந்த நாடகத்தில் ஸ்ரீ வள்ளி திறம் நாடகம் சிறப்பாக உள்ளது. இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. போற ஊர்ல கூட வள்ளி திறம் நாடகம் ஏன் போடுறாங்க? எதனால? அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன் ஒரு அரிச்சந்திரா போடலாம், ஒரு சத்தியவான் சாவித்திரி நாடகம் போடலாம், ஒரு வெள்ளியனை விழித்து வீரபாண்டி கட்டபொம்மன் நாடகம் போடலாம், ஒரு முத்தாமன் நாடகம் போடலாம், ஒரு மகமாய் நாடகம் போடலாம், ஒரு சின்ன கருப்பு பெரிய கருப்பு என சொல்லக்கூடிய நாடகத்தையும் போடலாம். ஆனா வள்ளி திருமணம் நாடகம் ஏன் போடுறாங்க அப்படின்னா வள்ளியம்மைக்கு செவ்வாய் தோஷம். யாருக்கு? திருமுருகா வள்ளிக்கு வரக்கூடிய இன்னைக்கு வள்ளியம்மைக்கு வரக்கூடிய இன்னைக்கு இல்ல என்றைக்குமே அந்த மான் வயிற்றில் பிறந்த வள்ளியம்மைக்கு செவ்வாய் தோஷம். இந்த சிவதோஷத்தை போக்குறது யார் தெரியுமா? யாரு? நெட்டுக்களில் பிறந்தவர். மனிதனுக்கு பிறக்கல, ஒரு பெண்மணி வயிற்றிலையும் பிறக்கல. ஆம்பளைக்கு பிறந்தவன் நெட்டுக்களில் பிறந்தவன் நமது முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமான் வந்தாத்தான் இந்த தோஷத்தை போக்க முடியும் அப்படின்றதுனாலதான் ஊர்கள் தோறும். ஏன்னா நம்ம எத்தனையோ காசு கொடுத்து தெய்வங்கள் கொடுத்து நம்மளை வணங்க சொல்லி என்ன செய்வோம் அப்படின்னா வரிசையில் நின்று தெச்சனை கொடுத்து கூட நின்றுக்கிட்டு சாமி வாங்க சாமி வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க சாமி அப்படி சொல்லுவோம். உங்களுக்கு இன்றைக்கு அலையா விருந்தாளியாக வரக்கூடியது இந்த வள்ளியம்மையும் முருகப்பெருமானும் நாரத மகரிஷியும்.
அலைய விருந்தியாக உங்களுக்கு 7வது செங்கோட்டை கிராமத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நல்லாசியை தர வேண்டும் சொல்லி காலையில் 5:30 இந்த செவ்வாதசத்தை போக்குறது யார் அப்படின்னா அந்த முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுக்கு வெள்ளியம்மைக்கும் திருமண கோலம் முடிந்தால்தான் நாட்டில் சுபிட்சம் உண்டாகும் அப்படின்ற கருத்தவன எல்லா ஊர்களையும் இன்னைக்கு வெள்ளிதர் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு தான் வள்ளி திருமணம் என சொல்லக்கூடிய நாடகம். இந்த நாடகத்திற்கு பேரு இன்னும் ஒண்ணு, குகனை மணந்த குறிஞ்சி மலர். குறிஞ்சி மலர்னா வள்ளியம்மை, குகன்னா யாரு? அவன் தான் வேடுவன். 2 விஷயம், எத்தனையோ விஷயம் இருக்கு முருகப்பெருமானுக்கு, இந்த வள்ளியம்மைக்கு எத்தனை விஷயம் இருக்கு. அதுக்குத்தான் வள்ளிதர் நாடகத்தை சிறப்பாக அமைத்த உள்ளங்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களை கூறி இந்த நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர் சிகாமணிகள் தாங்களுக்கு தெரிந்தாலும் படிப்பது இந்த சின்னன் சிறியனுடைய கடமை. சென்ற இடமெல்லாம் வெற்றி கோடி நாட்டி வரக்கூடிய இந்த நாடகத்தில் வேளன் வெறுத்தன சலகொடி கதாபாத்திரத்தில் நடைபெறும் அன்புக்குரிய உள்ளோம் நமது செல்வ கணபதி அவர்கள் இந்த நாடகத்தில் கதாநாயகனாக முருகனாக கத்துக்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சொல்லியாச்சு. பரட்டு நம்ம யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டோம். ஆமா, என்ன திருமுருகா, நம்ம யார்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டோம். அன்னைக்கு சண்டைக்கு வந்துட்டேன் அப்படின்னாக்க தொட்டேன் அப்படின்னாக்க நம்மளை கெட்டேன் அவன் ஆத்தாடி ஒண்ணு செய் அல்லது செத்து மடி. அந்த கூட்டம் தான் வல்லாளப்பட்டி கூட்டம். வரட்டு பம்புழுக்கிற கூட்டம் தான் இந்த வல்லாளப்பட்டி கூட்டம். இந்த நாடகத்தில் ஸ்ரீ வள்ளியை காத்து கொண்டிருக்கூடிய என் அன்புக்குரிய சகோதரி சேர்ந்த இடமெல்லாம் வெற்றி கோடி நாட்டு வரக்கூடிய மதுரை சார்ந்த சிவரஞ்சனி அவர்கள் இந்த நாடகத்தில் ஸ்ரீ வள்ளியை காத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு இணையாக எனக்கென கழகமா, எனக்கென பாட்டா, பாட்டுக்கு நானா, கழகம் எங்கே இந்த காண கோயில் ஓடி இந்த மையவோடும் சுட்டு வரக்கூடிய கழகப்படி அன்புக்குரியவரும் சென்ற இடமெல்லாம் வெற்றி கோடி நாட்டி வரக்கூடிய நமது மதுரை சார்ந்த அஜித் குமார் அவர்களின் நாடகத்தில் கழகப்படி காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு இணையாக இந்த நாடகத்தில் கதாநாயகனுமாகி அன்புக்குரியவரும் இந்த 7வது செங்கோட்டை சார்ந்த அன்புக்குரிய சித்தப்பா முத்தையா அவர்கள் நாடகத்தில் குறிஞ்சி தலைவரோடி நம்பிராஜன் காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு இணையாக இந்த நாடகத்தில் 6 மணி சக்கரவர்த்தி, 6 மணி கவரசி, தேனிசை தென்றல், தெம்மாக புகழ், சென்ற இடமெல்லாம் வெற்றி கோடி நாட்டி வரக்கூடிய என் அன்புக்குரிய மாப்பிள்ளை நமது அன்னலட்சுமி சார்ந்த அன்புக்குரிய மாப்பிள்ளை டி திருமுருகன் அவர்கள் நாடகத்தில் ஹார்மோனியம் அண்ட் பிரிமிடசக உள்ளார். எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ தெய்வம் உண்டு, என் தாயி அங்காள பரமேஸ்வரி, உன்னை போல் தெய்வமில்லை, உன்னை போல் தெய்வமில்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன், தாயி அங்காள ஈஸ்வரி வர வேண்டும். இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன், தாயி அங்காள ஈஸ்வரி வர வேண்டும். தாயி அருளாசி தர வேண்டும், தாயி அருளாசி தர வேண்டும். என் தாயி 7வது செங்கோட்டையில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற என் தாயி அங்காள பரமேஸ்வரியை வணங்கிவிட்டால் எங்களுக்கு ஏதும்
பயமும் இல்லை. இதயத்தில் கோவில் கட்டி வைத்து தாயே அங்காளேஸ்வரி அடுமாறி வரி ஓட்டு துணை நீயம்மா, தடமாறி போவோட்டி வழி நீயம்மா, தடமாறி செல்வோட்டி வழி நீயம்மா, தடமாறி போவோட்டி வழி நீயம்மா, இடமாறி பெற்றாலும் நீதானம்மா, இடமாறி பெற்றாலும் நீதானம்மா, அருள்மாறி பொழிகின்ற அங்காளே பரமேஸ்வரியம்மா, பரமேஸ்வரியம்மா, இதயத்தில் கோவில் கட்டி வைத்தே தாயே அங்காளேஸ்வரி தாயி அருளாசி தர வேண்டும், தாயி அருளாசி தர இத்தனைக்கு சிறப்பு இருக்கு. இந்த அங்காளேஸ்வரியம்மன் கோவில் எப்படி வந்துச்சு அப்படின்ற உலகத்துக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் இது ஏனால் செங்கோட்டை கிராமத்திற்கு இந்த அம்மன் எப்படி வந்தாள் அப்படின்றது எல்லாத்துக்கும் புராணங்கள் தெரியும். இது பேசக்கூடிய தன்மை உள்ள இருக்கிறாங்க என் தங்கச்சி சிவரஞ்சனி, அவங்க சொல்லுவாங்க, கல்லாலை கோட்டை வேண்டாம், எனக்கு முள்ளால் கோட்டை கட்டி வைத்து என்று சொல்லக்கூடிய தெய்வம், நான் நிற்கிறேன் காவலுக்காக அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் இந்த சோனை கருப்பன். இந்த கருப்பன் இருக்கு வரை எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை ஐயா. இந்த பாடலை பாடி அன்புக்குரிய மாப்பிள்ளை உங்களுக்கு ரொம்ப நன்றி இழந்த வழக்குகளை கூறி நன்றி நன்றி. ஆனா இருந்தாலும் சரிதான், எல்லா பேரையும் சொல்லும் பொழுது நான் ஒரு புள்ளி வச்சு பேசுவேன். புள்ளி வச்சு பேசினா தான். ஆனா கோமாளி வந்த உடனே ரெண்டு வார்த்தை அசிங்கமான வார்த்தை சிரிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு கிடையாது. சிரிக்க வைக்கணும், ஆனா சிந்திக்க வைக்கணும், மூளைக்கு வேலை கொடுத்து பேசணும். அவன் தான் ஒரு நடிகன். எதுக்கு மாப்பிள்ள மூணுக்கா? இயல் இசை நாடகம். மாப்பிள்ள நீங்க மூணுன்னு சொன்ன உடனே எங்க சித்தப்பு அப்படியே எச்சி ஊறிடுச்சு மாப்பிள்ள. மானாமர பஸ் ஸ்டாண்ட்ல நின்று உட்கார ஓடி எப்படி சொல்றதுக்கு பணிக்கு அதுக்கு மாப்பிள்ள பரவாயில்ல. பழைய ஞாபகத்துல போயிட்டு அண்ணா பஸ் ஸ்டாண்டுக்கு பட்டலமே உட்காலி ஒன்னால ஒரு மணி நேரம் லேட்டியா வாட்டலங்கிட்டு இருந்தாலும் அப்படி காலத்தாலே இந்த தெய்வத்திற்காக பாடிய பாடலுக்காக நன்றிகள் மரங்களை கூறி, இருந்தாலும் இந்த வரக்கூடிய இன்னைக்கு ஆறுமணி பொட்டிக்காரு நல்ல ஒரு கெட்டிக்காரா அப்படின்றத இன்னைக்கு சோதிச்சு பார்க்கணும். இது சேனாத செங்கோட்டை கிராமத்திற்கு பிடிக்கலாமா? நான் என்ன பாடுறனோ அதே மாதிரிலாம் இன்னைக்கு பெட்டிக்காரர் பாடணும். மாப்பிள்ள பெட்டிக்காரர் பாடினா தான் இன்னைக்கு பெட்டிக்காரர் காலையில கெட்டிக்காரராக முடியும். மாப்பிள்ள எதை வேணாலும் பாடுங்க, இந்த சங்கீத பாட்டை மட்டும் பாடிடாதீங்க. ஆமா, ஏன்னா அது வந்து சங்கீத பாட்டு அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமோ? முறையா பாடுறியா? முறைவிட்டு பாட மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, வரக்கூடிய நாடகத்தில் எப்பேற்பட்ட ஒரு நடிகராக இருக்கட்டும், ஏன்னா காதலிகளை பேசக்கூடிய வள்ளி திருமணம் என்ன சொல்லக்கூடிய நாடகத்திற்கு கதாநாயகி என்ன சொல்லக்கூடிய எங்க அப்பா ஐயா, உங்க பேர் என்னங்க ஐயா? பரமசிவம் மணியா? இந்த ஊர் தானே? இந்த ஏனாதி செங்கோட்டை கிராமத்தில் பிறந்த அன்புக்குரிய ஐயா மணி அவர்கள் அவர் வந்திருந்தார், நாடகம் பேசுறதுக்காக வந்திருந்தார். அந்த சமயத்திற்கு நானும் யதார்த்தமாக போயிருந்தேன் இமாம் ராஜாவை பார்க்கறதுக்கு. எனக்கு எங்கள் ஊருக்கு சிவரஞ்சனி தான் வேணும். நீங்கள் சிவரஞ்சனியை போடுங்க, மற்ற நடிகர் நீங்கள் யார் வேணாலும் போட்டு போங்க அப்படின்னா, இந்த ஏற்று பேட்டுக்கும் எடை கொடுத்து பேசக்கூடிய ஆள் யார் அப்படின்னாக்கா அதுதான் திராசு முள். அப்படின்னாக்கா அந்த முள் இங்கிட்டு சாயக்கூடாது, இங்கிட்டு சாயக்கூடாது. ஒரு திராசு இந்த பக்கம் போச்சு அப்படின்னாக்கா முதலாளிக்கு நட்டம், இந்த பக்கம் போச்சு அப்படின்னாக்கா தொழிலாளிக்கு நட்டம்.
அதனாலதான் எடை கொடுத்து பேசக்கூடிய ஆளுகளை இன்னைக்கு ஐயா மணியை அவர்கள் பிறக்கி எடுத்து போட்டுக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப நன்றி நன்றி கலந்த வணக்கங்களை கூறி இந்த நாடகத்தில் கோடியடி குமரன் மிருதங்க சக்கரவர்த்தி சென்ற இடமெல்லாம் வெற்றி கோடி நாட்டி வரக்கூடி அன்புக்குரிய விடம் நமது மதுரை சேர்ந்த பரணி அவர்கள் நாடகத்து மிருதங்கம் கலசிக்க உள்ளார். ஏப்பா அடே திருமுருகா, என் மாப்பிள்ளை இளவட்ட பையன் துருத்திய நான் பக்கத்தில் நான் நிக்கல, தொப்பி பக்கத்தில் நிக்கிறது யாரு அப்படின்னாக்க பரமசிவம் வந்தேன். தொப்பியில அடிக்கும் போது குட்டியை நிற்கிறாங்க, அப்புறம் அடி வேற பக்கம் விழுந்துரும் பட்டங்கிட்டு. அதுக்கு நகர்த்தலை இந்த நாடகத்தில் பிரபாத்திய மகள் சென்ற இடமெல்லாம் வெட்டி கூடி நாட்டி வரக்கூடி இந்நன்னுக்குரிய மாப்பிள்ளையமாகி மதுரை சார்ந்த சக்திவேல் அவர்கள் நாடகத்தில் ஆள்றோடு கீழ்றோடு Thank you.
இந்த தோசைகள் ஒண்ணு இருக்குமே, அது யாருக்கு நொப்பத்த விட்டு மூடிய ஏய் ஓங்கி ஆடுற நொக்கால ஓடிக்கிட்டு நோகாம அடிக்கிற மாதிரி சைங்குன்னு அடிக்கிற மாதிரி இருக்கு வீட்டில். மானாமதுரையில் ஒரு இட்லி கடையில் அந்த இட்லி மூடியை காணாமல் அது காலி இவரும் தூக்கிட்டு வந்திருக்கேன் மாட்டலைங்க. காலையில் போகும்போது ஹோட்டலில் போய் அவதாரம் கட்டுற மாட்டேன். இது நாடகத்தில் சென்ற இடமெல்லாம் வெற்றி கோடி நாட்டு வர கொடி எப்போ கஞ்சா கஞ்சா வியாபாரியா சிஞ்சாயா யாரை பார்த்து சொல்ற? கஞ்சா வியாபாரம் பார்த்ததெல்லாம் ஒரு காலத்தில் அது அதெல்லாம் அப்ப பார்த்தோம். ஏன் சும்மா பழசெல்லாம் கிளப்பாதியாங்கிட்டு நீ பழசு யார சும்மா மாப்பிள்ள 2 பேரும் ஒரு இடத்துல வியாபாரம் பார்த்தீங்களாம்ல. நான் அது ஞானம் கெட்டவன், அவன் உப்புணக்கிறவைய இந்த நாடகத்தில் தளத்திசைக்கூடிய அன்புக்குரியவளும் சேர்ந்த இடமும் வெற்றி கோடி நாட்டு வரக்கூடிய அன்புக்குரிய மாமா மதுரை சேர்ந்த நமது பரமசிவ நாடகத்தில் தளத்திசைக்கூடிய மறக்கிறார். அந்த ஆள் வாசிக்கும் போது பார்த்தீங்களா மாப்பிள்ள பேரை சொன்ன உடனே வாசிக்கிற பார்த்தீங்களா சம்பளமத்தில் சேர்த்துத்தா உனக்கு மதுரா கொடுப்பேன் ராஜா. உனக்கு காலையில் சம்பளமாக கிடைக்க அண்ணா பாஷால் நிற்கிற வரைக்கும் உனக்கு பேரு சம்பளம் கூட கிடைக்காத நொக்கால ஓடி உன்னை பார்த்துக்கிற மாட்டேன். மாடு மாளிகை கோடு கோபுரம், இந்த நாடகத்திற்கு மாடு மாளிகை கோடு கோபுரம் மன்ன சிங்கார கலையரங்கம் எல்லாரும் பார்த்துக்கங்க. நாடகம் பார்த்தவர்கள் எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கங்க. அந்த இருக்கிற ஒரு ரூம் ஒன்று, அந்த ரூம்ல என்னை அசிங்கம் பேச விடாத. சும்மாவே வாய் அவுசாரி வாயி. நான் அசிங்கம் பேச நினைச்சேன் அப்படின்னாக்க நான் அசிங்கம் பேச மாட்டேன். ஆனால் பேச நினைச்சிட்டேன் அப்படின்னாக்க புளுத்தனா கூட உள்ள போகாது. அந்த அளவுக்கு நான் அசிங்கம் பேச. பச்சையிலையும் பச்சை, இது பங்குனி பச்சை, பரமக்குடி பச்சை சரிங்களா? அது காரணத்தால தான் இந்த வள்ளியம்மா தங்கியிருக்கிற அரண்மனை, அந்த அரண்மனை அந்த அம்மாவை பார்க்குறோம்னா அவசரப்பட்டுக்கிட்டு கிழிச்சிக்கிட்டு உள்ளே போயிடாதீங்க. இது கிழிஞ்சு உங்க திரை உங்களுக்கெல்லாம் அங்கே எங்களுக்கெல்லாம் இங்கே சிறந்த முறையில் சீன அமைப்பை அமைத்து கொடுத்த அன்புக்குரிய விழும் கவிக்குயில் கண்டெடுத்த கண்மணி என்று சொல்லக்கூடிய ஹரிச்சந்திர நாடகத்தில் தனக்கென்ற ஒரு பாணியை மாற்றி வந்தக்கூடிய அன்புக்குரிய விடம் உசலையை பெற்று வந்த கதைக்குயில் முத்தப்பா தேவர் அன்புக்குரிய மகனுமாகி எம் ராஜா அவர்களின் சீன் கம்பெனி அமைத்த விலங்களுக்கு நன்றி கலந்த வழக்குகளை கூறி இவர்களுக்கெல்லாம் இடைகொடுத்து வரக்கூடிய எங்களுக்கு ஒளி அமைத்து கொடுத்த ஒளிபரப்பு ஸ்தாபனத்தால் சேர்ந்த இடமெல்லாம் வெட்டிக்கோடி நாட்டு வரக்கூடிய இன்னைக்கு மானாமதுரை பக்கம் நான் வரும்போது நினைச்சு ஆகிட்டு மானாமதுரை பக்கம் நடத்துக்கு போறேன். சுடுற கடை நொக்கால ஓடி வாய மூடுற ஓட்டாவாய வச்சுக்கிட்டு அதான் ஒரு ராதாச்சரி இதுல மண்டையில வச்சுக்கிட்டு நான் வரும்போது நினைச்சு மானாமதுரை ஆற்ற தாண்டும் போது நினைச்சேன், ஐயா ஏன்னா செங்கோட்டைக்குள்ள போடுறோம், மைச்செட்டு போட்டிருக்கிறாங்களே எப்படி இருக்குமோன்னு தெரியலையே, இல்லை போட்டிருக்கிற ஆளு கிளவனா கொமரனான்னு தெரியலையே அப்படின்னு நினச்சி. ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது தான் தெரியும், ஆத்தாடி ஆத்தா மக்கள் கிதச்ச இலவட்டம் அம்புட்டு மக்களுக்கு கிதச்ச காலி அம்புட்டு ஏன் மாப்பிள்ள. ஆனால் இருந்தாலும் சரிதேன், ஆனால் ஆளுகதே ஒரு மாதிரி கருப்பாக இருந்தாலும் சரிதேன், ஆனால் தொழில் சுத்தமாக இருக்கும் போல. என்னை போட்டிருக்கிற பனியனும் பேண்ட்டு கருப்பு, ஆனால் உள்ள ஒரு சிகப்பாத்தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒளிபரப்பி அமைத்து விட நான் ரொம்ப இதாக பேச மாட்டேன். ஏன்னா நாடகக்காரில் மைச்சேட்டுக்காரர்களும் கொஞ்சம் பொறுங்க ஐயா, நான் சொல்லிக்கிறேன். நாடகக்காரில் மைச்சேட்டுக்காரர்களும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்கணும். யாரு புருஷன் யாரு பொண்டாட்டி? நான் தான் பொண்டாட்டி வரைக்கும் அவர் குமுறிடுவாரு. அவர் மைச்சேட்டுக்காரர் தான் எனக்கு புருஷன். சரி கொஞ்சம் ஏத்துங்க அப்படிம்பேன், ஏத்திடுவாரு பின்னாடி கூடி கொஞ்சம் ஏத்துங்க அப்படிம்பேன். ஏய் மாப்பிள்ள, நான் வந்து உனக்கு கள்ள புருஷன்.
உனக்கு கள்ள புருஷனா? ஆமா, விளக்க மாதிரி பிஞ்சு வரும்டாங்க. அவர் மைச்செட்டு போற நேரம் பார்த்து நான் வீட்டுக்கு வருவேன். ஆனா இருந்தாலும் சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்து சென்ற இடமெல்லாம் வெட்டிக்கூடி நாட்டவர் கூடிய அவருக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த ஓனருக்கு பேரு எத்தனையோ கம்பு இருக்கும், தடி கம்பு கூட இருக்கும், ஒரு வீட்டுக்குடிய சாரம் போடுற கம்பு கூட இருக்கும். ஆனா அவருக்கு பேரு சிலம்பு. அருமையான ஓனருங்க, மரியாதைக்குரிய உள்ளம். சிறந்த முறையில் ஒளி அமைத்து கொடுத்து நமது மானாமதுரை மாநகர் கண்டெடுத்த அன்புக்குரிய உள்ளம் சிலம்பு அவர்களின் கை வண்ணமாகி நமது அன்பரசன் ஆரியோஸ் மானாமதுரை சார்ந்த அன்புக்குரிய உள்ளங்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம்.